வணக்கம். நான் இயக்குனர் அமீர். குட் டே. அப்புறம் எதுக்கு மைக்கு? அப்புறம் எதுக்கு மைக்குன்னு? உங்கள் மைக்கு பிரச்சனைன்னு சொல்லுங்கள். நான் என்ன மேடை பிரச்சாரமாக பண்ணுறேன் சத்தமாக பேசுகிறதுக்கு? வணக்கம். நான் இயக்குனர் அமீர். குட் டே திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன். நான் விடுகிற எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதை கெட்ட நாளாக மாற்றுவதும் நல்ல நாளாக அமைத்து கொள்வதும் அந்தந்த மனிதர்களுடைய கையில் தான் இருக்குது. சூரியன் இந்த பூமியில் உதிக்கும் பொழுது அது இவருக்கு இன்னாருக்குன்னு உதிக்கிறதில்லை, மறையும் போதும் இன்னாருக்காக மறைகிறதில்லை. அது அதனுடைய கடமையை செய்யுது. இங்கே மனிதர்களில் நிறைய பிறப்புகளில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆனால் இருந்தாலுமே எல்லாருக்குமே வாழ்க்கை என்பது சமமானது தான். பிறப்புலையும் இறப்புலையும் எந்த மாறுபாடும் கிடையாது. பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு தெரியாது நம்ம பணக்கார குழந்தைன்னு. இறந்ததுக்கு பின்னாடி ஒரு மனிதனுக்கு தெரியாது நான் என்னவோ வாழ்ந்தோம்னு. அதில் எல்லா மனிதர்களுக்குமான வாழ்க்கை இருக்குது. அதில் நம்ம பொதுவாக திரைப்படங்களில் எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அல்லது சொல்லப்படாத மனிதர்களுடைய வாழ்க்கும் பொழுது நமக்கு ஒரு இனம் புரியாத காதல் ஏற்படும். அப்படி ஒரு காதல்னால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு மாத சம்பளம் வாங்குறவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். மாதம் முழுவதும் வேலை பார்த்துட்டு தன்னுடைய உரிமையை வேலை பார்த்ததுக்கான அந்த கூலியை கேட்கும்போது கூட ஒரு அடிமையாக பிச்சை கேட்பது போல் இருக்கக்கூடிய அவலத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற படம் தான் குட் டே. அது மாதிரியான ஒரு இந்த இடைநிலை மனிதர்கள் தங்களுடைய வாழ்வியலில் குடும்பம், தனக்கான கனவுகள், தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றிய சிந்தனை எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த குடும்பம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்பொழுது அவங்க எப்படி போராடுறாங்க, அவங்களுடைய கனவுகளெல்லாம் எப்படி சிதையுது, அல்லது அந்த குடும்ப கஷ்டத்துக்குள்ளே ஒரு மனிதன் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா ஒன்று குடியின் மூலமாக தீர்க்கணும்னு நினைக்கிறான், அல்லது தற்கொலையின் மூலமாக தீர்ந்துருன்னு நம்புகிறான். நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம், செய்தித்தாள்களில் ஊடகங்களில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அப்படி குடியும் அதுக்கு தீர்வு கிடையாது, தற்கொலையும் தீர்வு கிடையாது. வாழ்க்கைன்றது வாழ்வதற்காகத்தான். அதை கடைசி வரைக்கும் வாழ்ந்து பார்க்கணும். அது பொருளாதாரம் நம்மக்கிட்ட இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அதை வாழ்ந்து கடந்து போக வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அந்தந்த இடத்துல இருந்து அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணணும். பொருளாதாரம் மட்டும் வாழ்க்கை இல்லை, செல்வம் மட்டும் வாழ்க்கை இல்லை, உடல் ஆரோக்கியம் மட்டும் வாழ்க்கை இல்லை. எல்லாம் கலந்தது தான் அந்தந்த நேரத்து நிகழ்வுகள், அந்தந்த நேரத்து மகிழ்ச்சி, அந்தந்த நேரத்து இழப்பு எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. அது வேதங்கள் சொல்லியிருக்கலாம், சித்தர்கள் சொல்லியிருக்கலாம், இலக்கியங்கள் சொல்லி தந்திருக்கலாம். ஆனால் ஒரு 2 மணி நேர திரைப்படத்தின் மூலமாக நமக்கு கடத்துறதுன்றது ஒரு மிகப்பெரிய அது ஒரு டேலண்ட்டு தான். அது அப்படி ஒரு கதையை இந்த படத்தில் எழுதியிருக்கிற இந்த கதாசிரியர்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படி தான் சின்ன சின்ன விஷயங்களாக எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கதையை படமாக்கணும், அதை வெளியில் கொண்டு வரணும், தயாரிக்கணும், அதில் நடிக்கணுங்கும்போது சில திரைப்படங்களை பார்க்கும் பொழுது தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு, தன்னுடைய ஒரு அந்த ஹீரோயிஸ் பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக படங்கள் தயாரிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது அப்படிலாம் கிடையாது. அந்த கதாபாத்திரமாக ஒரு விளிம்பு நிலை மனிதனாக தந்த கதாபாத்திரத்தை ஏற்று காசை போட்டுட்டு ஒரு படத்தை தயாரித்து படம் பூரா யாருக்கிட்டையாவது அடி வாங்கிக்கிட்டே இருக்கிற அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு நடிகனால் சிந்திக்க முடியாது, ஒரு இயக்குனரால் தான் சிந்திக்க முடியும். அப்படின்றத பிருத்திவிராஜ் ராமலிங்கம் தன்னுடைய முதலீடையும் போட்டுட்டு இந்த படத்தை தயாரித்து நடிச்சிருக்காரு. எங்கேயுமே இது அவருடைய முதல் படம் அப்படின்று தெரியாத அளவுக்கு மிக நேர்த்தியாக நடிச்சிருக்காரு.
அவர் வசனம் பேசுகிற காட்சிகளில் மட்டுமல்ல, ஒரு சைலண்ட் ஷாட்டில் கூட தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துது. அது ரொம்ப ரேராக தான் அப்படி ஒன்று அமையும். அப்படி ஒரு முக அமைப்பும் அப்படி ஒரு நடிப்பு திறனும் பிருத்திவிராஜ் ராமலிங்கத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இவர் கதாநாயகன், இது கதாநாயகி, இது வில்லன் அல்லது இந்த மாதிரியான இது அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்படியே வந்து போகுது. அது வாழ்க்கையில் பல விஷயங்களை சொல்லி கடந்து போகுது. இந்த படத்திலேயே முகம் காட்டாத, ஒரு காட்சியில் கூட முகம் காட்டாத அந்த நாயக பாத்திரத்துடைய அந்த மனைவி, குழந்தைகள் வெறும் குரல்லையே நம்மக்கிட்ட வந்து போகிறாங்க. இந்த நேர்த்தியெல்லாம் வந்து ஒரு தேர்ந்த இயக்குனர்கிட்ட இருந்து தான் வர முடியும், ஒரு தேர்ந்த சிந்தனையாளர்கள்ட்ட இருந்து தான் வர முடியும். அது எழுத்தாளர், அவரும் ஆல்ரெடி உதவி இயக்குனராக இருந்த காரணத்தினால, அந்த டைரக்டர் அரவிந்தனும் இவரும் சேர்ந்தே உதவி இயக்குனராக பணிபுரிந்த காரணத்தினால எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக டிஸ்கஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் குட் டே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த படத்தை நினச்சிருந்தா அது ஒரு சோகத்தோடு முடிச்சிருக்கலாம். வாழ்க்கை என்பது சோகம்தான், ஆனால் அப்படி இல்லை. அதுதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன். நான் ஒவ்வொரு விடியலும் யாராவது ஒருத்தருக்கு வந்து சரியானதாகத்தான் இருக்கும். நேற்றைய கஷ்டம் நாளைக்கு கிடையாது, நேற்றைய பிரச்சனை நாளைக்கு இல்லைன்னு நம்பிக்கையோடு தான் வாழ்க்கை விடியுது. இந்த திரைப்படத்தின் முடிவும் அப்படி தான் சொல்லுது. வாழ்க்கைன்றது நம்பிக்கை தான். நீங்கள் அந்த விடியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது ரொம்ப பாசிட்டிவாக அந்த படம் முடிச்சிருக்கிறத நான் ரொம்ப ரசித்தேன். நான் ஒருவேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னால் இவ்வளோ ஈர்த்திருக்க முடியுமான்னு தெரில. அந்த எண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா லைஃபே நம்பிக்கை தான். நாளைன்றது நமக்கு சொந்தமாக இல்லையான்றது நமக்கு தெரியாது. எல்லோரும் ஆனால் நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இருக்க போகிறோம், அடுத்த நிமிடமே நமக்கு சொந்தமானு தெரியாது. ஆனால் இருப்போன்ற நம்பிக்கையில் வாழ்கிறோம். அந்த இருப்போன்ற நம்பிக்கையிலையும் நல்லதை நினச்சி நல்லதை விதைச்சி வாழ்கிறது என்பது கூடுதல் பலம். அப்படி ஒரு பலத்தை படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால் இந்த குட் டே படத்திற்கு அந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி சார். இது மாதிரி நிறைய ப்ராப்ளங்களும் இந்த படம் பார்த்துருக்காங்க சார். ஆனால் தேட்டர் வந்து கிடைக்க பார்க்குறோம்னா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சந்தை. இந்த சந்தையில் வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இது சந்தையில் யார் அதிக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ, யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ எப்பயுமே அவங்களுக்கு தான் வேல்யூ இருக்கும். நல்ல திரைப்படங்களுக்கும் பார்வையாளருக்கும் தடையே கிடையாது எப்பொழுதுமே. இந்த படம் நாளைக்கு டெலிவிஷன்லேயோ ஓடிடிலேயோ வரும் பொழுது கண்டிப்பாக போய் சேரும். எல்லா நல்ல படங்களும் பார்வையாளர்கள் அப்படி தான் போய் சேர்ந்துருக்கு. இனிமேலும் அப்படி தான் சேரும். இது இப்போ இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. சின்ன படங்கள் ஓடலை அல்லது சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னு சொன்னால் இன்றைக்கி தியேட்டர்கள் எல்லாமே மல்டிப்ளெக்ஸாக மாறி இருக்குது. அவங்க வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் குறைஞ்சிருச்சு. மல்டிப்ளெக்ஸில் ஒரு 300 சீட்டு இருக்கக்கூடிய ஒரு திரையரங்குக்குள்ளே அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம், அந்த ரெவன்யூ வரலைன்னா அந்த படங்களை வந்து போடுறதில்ல. அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் ஏன் என் படத்தை போடலைன்னு நம்ம போய் கேட்கவே முடியாது. அது அவன் முதலீடு செய்து உருவாக்கி இருக்கிற திரையரங்கு. அவர் செஞ்சுருக்க முதலீட்டுக்கு சரியான வட்டி விகிதத்தில் லாபம் வருதான்னு தான் ஒருத்தர் பார்ப்பாரே தவிர, நான் நல்ல படத்தை ஓட்டணும் அப்படின்றது அவருக்கு கணக்கே கிடையாது. நான் போட்ட முதலீடுக்கு எனக்கு காசு வருதா, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு பணம் வருதான்னு தான் பார்ப்பார். நீங்கள் ஏன் இதை போடலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கவே முடியாது. இந்த சினிமா கம்ப்ளீட் நம்மளுடைய ரிஸ்க். சின்ன படங்கள் என் படத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா படத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒன்றுமே செய்ய முடியாது. இதை யாரும் சரி பண்ண முடியாது. இதை யாராவது சரி பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய பொய். முதல்ல அதை நம்பணும். இதை யாராலையும் சரி பண்ண முடியாது. இது சந்தையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து காய்கறிகள் வந்து வீட்டு வாசலில் கூவி கூவி விற்றுக்கிட்டு வந்தாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு தள்ளு வண்டியில். அந்த காய்கறி வியாபாரத்தை இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் கம்பெனி வந்து ஷோரூம் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அதே காய்கறியை நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, தள்ளுவண்டி எப்போ வருதுன்னு உட்காந்துருப்பீங்களா? அதுக்கும் ஒரு சில ஆட்கள் இருக்காங்க சார். இப்போ காய்கறி இவங்க வந்தால் குவாலிட்டியாக இருக்கும். நான் கேட்குறது உங்களை, நீங்கள் யாருக்காக காத்திருப்பீங்க? நான் எப்போவுமே வீட்டாண்ட தள்ளுவண்டி தான் சார். நீங்கள் ஒரு ஆள் வாங்குவீங்க,
எங்கள் வீட்டுக்கிட்ட தள்ளு வண்டியே வரலன்னா நாங்கள் என்ன செய்கிறது? போட் கிளப்பில் தள்ளு வண்டி போகாதுல, போயஸ் கார்டனுக்குள்ளே போகாதுல தள்ளு வண்டி போகுமா? உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா? அப்போ அவங்க எங்கே வாங்குறாங்க காய்கறி? சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறாங்களா, ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுதான் சினிமா. சிறு படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கலன்ற ஒரு நிலை இருக்குது. அப்படி இருந்தாலுமே நிறைய திரும்பவும் அந்த சிறு படங்கள்லாம் நிறைய எடுக்க தான் செய்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இன்னும் சிறு படங்கள் வந்து இப்போ லவ் டுடே, குட் நைட் அந்த மாதிரி சின்ன படங்களே வந்து நல்லா லாபம் வருது, மக்கள்கிட்ட ரீச் ஆகும்போது கதை நல்லா இருக்குன்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது எப்படி சார்? சார், சினிமா எப்பொழுதுமே வந்து டைரக்டர் மீடியா தான். சினிமா கண்டுபிடிச்ச காலகட்டத்திலேருந்து அது டைரக்டர் மீடியா தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை ஆர்டிஸ்ட் மீடியாவாக சில காலங்களில் மாற்ற முடியும். அது ஒரு சிலருக்கு தான் விதிவிலக்கு. எல்லா நேரங்கள்லையும் எல்லா திரைப்படங்களும் அப்படி தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறது சுத்த ஹம்பக். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹாலிவுட்லேயே இன்றைக்கெலாம் படங்கள் வந்து என்ன கதையை எடுக்கிறதுன்னு தெரியாமல் மல்டி ஸ்டார்ஸை மொத்தமாக ஒரே படத்தில் போட்டு எக்ஸ்பெண்டபிள்ஸ் மாதிரி படங்கள் பண்ணுறாங்க. சிங்கிள் ஹீரோ சப்ஜெக்டே இப்போ எங்கே யாருமே பார்க்குறதில்ல. கண்டென்ட் ஓரியன்ட் தான் எப்போவுமே ஜெயிக்கும். ஸோ அதனால் கதை இருக்கணும். ஒரு திரைப்படத்தை நம்ம போய் உட்காரும் பொழுது ஒன்று அந்த பரிச்சயமான நடிகராக நம்ம பார்க்கும் பொழுது அவர் இதெல்லாம் செய்வார், இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறது ஒன்று இருக்குது. அப்படி பார்க்குறது இருக்குது. இதே படத்தை இந்த கதாபாத்திரத்தை இவர் பண்ணியிருக்கிற கதாபாத்திரத்தை விஜய் சேதுபதி பண்ணியிருந்தாருன்னா இப்போ இன்னும் கூடுதல் கவனம் பெற்றிருக்கும். அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு காலத்தில் வந்து சினிமான்றது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சினிமாவோட ஜேர்னலே நிறைய மாறிடுச்சு. சினிமா எப்பொழுதுமே என்டர்டெயின்மெண்ட் தான். இல்லை இருக்குது, பட் அதை தாண்டி ஒரு பக்கம் மெசேஜ் சொல்கிறாங்க. இல்லை, அப்படிலாம் மெசேஜ் சினிமாவில் சொல்லப்படுகிறதுன்றது அந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனரும் எடுக்கிற முடிவு. அவங்களுடைய பர்சனல் டிசிஷன் தான் அந்த திரைப்படத்துக்குள்ளே மெசேஜ் வர்றதே தவிர ஒரு சினிமாவில் மெசேஜ் சொல்கிறாங்க வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நண்பர்கள் கிளம்பி படத்துக்கு போகிறது. நான் உங்களுக்கு தான் பதில் சொல்கிறேன். நீங்கள் பதிலை ரிசீவ் பண்ணலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து என்ன செய்கிறோம்? படத்துக்கு போகலாமான்னு கேட்குறோம். ஐடி கம்பெனியில் நீ வேலை பார்க்குறவங்க படத்துக்கு போகலாமான்றாங்க. ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க படத்துக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. வாங்க அந்த படத்தில் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டு வரோன்னு என்றைக்காவது கிளம்பியிருக்கோம்மா வீட்டிலேருந்து? தேவி தேட்டில் மெசேஜ் சொல்கிறாங்க, உதயத்தில் மெசேஜ் சொல்கிறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. அந்த படம் என்னை ஈர்க்குதா, அவ்வளோதான். அந்த படம் என்னை எப்படியாவது என்டர்டெயின் பண்ணுதா, அந்த என்டர்டெயினுக்குள்ளே மெசேஜ் இருக்காங்கன்றது தான் முக்கியம் தவிர மெசேஜ் சொல்கிறதுக்காக சினிமா எடுக்கவே முடியாது. அது டாக்குமெண்ட்ரி. அது அப்படி யாரும் அவங்க மெசேஜுக்காகலாம் நீ திரையரங்குக்கு வர்றதில்ல. ஏன்னா மெசேஜுக்காக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் அவனி மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு காசு கொடுத்துட்டு நீங்கள் ஆன்லைன் புக்கிங்கில் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுத்துட்டு ஃபேமிலியோடு வந்து நீங்கள் உள்ள உங்கள் தண்ணி பாட்டில் கூட கொண்டு போக விட மாட்டாங்க. நீங்கள் அங்கே போய் உட்காந்து அவங்க கொடுக்குற பாப்கார்னை சாப்பிட்டுட்டா மெசேஜ் கேட்டு வர்றீங்க? இல்லை, நீங்கள் போகிறது பொழுதுபோக்குக்கு, மெசேஜ் கேட்கவா போகிறீங்க? அந்த திரைப்படங்களில் மெசேஜ் இருந்தால் ஹாப்பி. அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் சிண்டர் சிஸ்டர்ன்ற எடுக்கிறாரு அந்த டைரக்டர் அப்படின்னா அந்த டைரக்டர் அந்த இனத்தில் பிறந்து அந்த வழியை உணர்ந்தவர். அதனால் தன் இனம் சார்ந்த வழியை தான் ஒரு பிரபல இயக்குனராக மாறும் பொழுது சிண்டர் சிஸ்டர் படத்தை எடுக்கிறார். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர அவர் பிரச்சனையை சொல்கிறதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தாருன்னா அது தெரியல. ஒருவேளை அது அவருடைய ஐடியாலஜியாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம படம் பார்க்குறவங்க ஐடியாலஜி அது கிடையாது. படம் பார்க்குற நாம் ஒரு பொழுதுபோக்கு, அப்புறம் நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். தீபாவளி மாதிரியான காலகட்டங்களில் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். எல்லா காலகட்டத்துலேயுமே நல்ல படம் பார்க்கணுன்னு நம்ம நினைக்கிறதில்ல. எல்லா திரையரங்குக்குமே போய் கண்ணீர் விட்டு அழுதுட்டு தான் திரும்பி வரணும்னு யாரும் விரும்புகிறதில்ல. மனசு விட்டு சிரிக்கவும் ஆசைப்படுறோம். இல்லைன்னா கரகாட்டக்காரன் அவ்வளோ நாள் எப்படி ஓடி இருக்க முடியும்? ஓடி இருக்க முடியாது. ஒரு மாஸ் ஹீரோவோட படங்களை பார்க்கும்போது ஃபேமிலியோடு போனால் ஒரு பொழுதுபோக்கு. வீட்டுக்குள்ளே ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு, சொசைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம போய் உட்காந்து பார்க்குறோம். ஒரு ஸ்டார் மூவி படம் பார்க்குறோம். அதை நம்மளை எங்கேயோ பாடல் காட்சியிலோ சண்டை காட்சியிலோ நகைச்சுவை காட்சியிலோ நம்மளை வந்து அது இம்ப்ரெஸ் பண்ணுது. நம்ம அதை என்ஜாய் பண்ணிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நான் சந்தித்த பெரிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஜட்ஜஸ்ஸு, பெரிய பெரிய வழக்குகளில் சமூக பிரச்சனைகளில் களமாடுறவங்க எல்லாருமே நைட்டு படுக்கும்போது வடிவேல் காமெடி பார்த்துட்டு தான் படுக்கிறாங்க. நான் எல்லார்கிட்டையும் அதை கேட்டேன். நான் வடிவேல் காமெடி பார்க்காம நாங்கள் படுக்கிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு
ஒரு ரிலீஃப் தேவைப்படுது லைஃப்பில். ஸோ அப்போ அவங்க யார் யார் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறாங்க. அப்போது அது மட்டும்தான் சினிமாவா அப்படின்னா அது கிடையாது. சினிமாவில் எல்லாம் இருக்கும். ஒரு கடைக்கு போனால், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போனால் எல்லாம் இருக்கிறது போல் ஒரு சினிமாவுக்குள்ளே எல்லாம் இருக்கும். அவங்கவுங்க வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். அப்படி தான் நீங்கள் மெசேஜ் பார்க்கணுமே தவிர மெசேஜ் சொல்கிறதுக்காக சினிமா எடுக்கவும் முடியாது. அப்படி சொன்னால் அது டாக்குமெண்ட்ரி யார்? மெசேஜ் சொன்ன எல்லா படங்களும் ஓடுறதும் கிடையாது. மெசேஜ் இருக்கணும், செய்தி இருக்கணும். அந்த செய்தி தொழில்நுட்பத்தோடு இருக்கணும். அதெல்லாம்